தற்போதைய அண்மை செய்தி, லாக்அப் மரணமடைந்த அஜித்தின் குடும்பத்தினரிடம் உள்ளூர் அரசியல்வாதிகள் பேரம் பேசிய விவகாரம் தொடர்பாக எதிர்த்து வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லாக்அப் மரணமடைந்த அஜித்தின் குடும்பத்தினரிடம் உள்ளூர் அரசியல்வாதிகள் பேரம் பேசியதை தொடர்ந்து வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பேரம் பேசியதில் தொடர்புடைய அரசியல் பிரமுகர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி இந்த வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லாக்அப் மரணமடைந்த அஜித்தின் குடும்பத்தினரிடம் உள்ளூர் அரசியல்வாதிகள் பேரம் பேசிய விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். அஜித் குமார் லாக்அப் மரணம் தொடர்பாக அரசியல்வாதிகள் பேரம் பேசியதை எதிர்த்து இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கானது எப்பொழுது விசாரணைக்கு வர இருக்கிறது? இது குறித்தான விரிவான தகவல். நடராஜன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கடந்த ஜூன் 27ஆம் தேதி அன்று சிவகங்கை மாவட்டம் அடப்புறம் காளியம்மன் கோவிலில் தரிசனம் செய்த நிகிதா என்ற பெண் அளித்த புகாரின் கீழ் போலீசார் அஜித்குமாரை விசாரணை என்ற பெயரில் அடித்து கொலை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த வழக்கை தற்போது சிபிஐ காவல்துறையினரும் அந்த வழக்கிற்காக எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் திருப்புவனம் காவல்துறையுடன் இணைந்து அப்பகுதியைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர் சிலர் அஜித்குமாரின் மரணம் தொடர்பான பிரச்சனை செய்யாமல் உடலை பெற்றுக் கொள்ளுமாறு அஜித்குமாரின் குடும்பத்தை வற்புறுத்தியுள்ளனர் எனவும் அதோடு உரிய பணம் பெற்றுத் தருவதாக கூறி சட்ட பஞ்சாயத்து செய்துள்ளனர். எனவே இது ஏற்கத்தக்கது அல்ல. ஆகவே மனித உரிமைக்கு எதிரான சட்டவிரோத காவல் மரணங்களை தடுக்க உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பிறப்பிக்க வேண்டும் எனவும் சட்டவிரோத காவல் மரணங்களை ஒழிக்க அனைத்து அமைச்சகங்களை சேர்ந்த உறுப்பினர்களை கொண்ட சுதந்திர குழுவை அமைத்து சட்ட அமைப்பினை மீண்டும் ஆய்வு செய்து அதிலுள்ள குறைகளை கண்டறிந்து உரிய சட்ட வழிமுறைகளை விரிவாக மாற்றியமைத்து வழிகாட்டும் விதிமுறைகளை பிறப்பிக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்த அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அரசியல் பிரமுகர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியன் மற்றும் மரிய கிளாட் ஆகிய நீதிபதிகள் கொண்ட அமர்வானது அஜித்குமார் மரண விவகாரம் தொடர்பான வழக்குகள் நாளைக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் அந்த வழக்குகளோடு சேர்ந்து இந்த வழக்கையும் பட்டியலிட உத்தரவிட்டிருக்கிறார்கள். சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்.